எங்களை பொறுத்தளவில் காகத்தின் கூட்டில் குயில் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் அந்த நிலைமையில தான் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் வெறும் 20 லட்சம் மக்கள் இருக்கிறோம் என்பதை கூட நீங்கள் மறந்து பேசக்கூடாது. தாயகத்தில் இருக்கிற தமிழர் தாயகத்தில் 20 லட்சம் தமிழர்கள் தான் மாத்திரம் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கருத்தில் கொண்டுதான் பேச வேண்டும். ஆகவே எங்களுக்கான ஒரு பின்புலம் அங்கே இருக்கிறது, இன்னொரு வடிவிலே இருக்கிறது. அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பது எங்க இருக்கிறது பின்புலம்? அது தமிழகத்திலே இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கின்ற பின்புலம் 2009 யுத்தத்தின் பின்னர் என்ன வடிவத்தில் உங்களுக்கு அந்த பின்புலம் உதவியாக இருந்தது? பின்தளம் அதாவது நாங்கள் ஒரு அரசியலை எவ்வாறு முன்னெடுக்கிறோம், எங்களுக்கான அரசியல் எவ்வாறு நடத்தப்பட வேண்டும். நீங்களும் தான் டெல்லி வரை சென்று பல கலந்துரையாடல்கள் பல கருத்தமர்வுகளை எல்லாம் செய்தீர்கள். இன்று அதனை புரிந்து கொண்டார்களா டெல்லியோ அல்லது தமிழகமோ? இங்கே அதாவது காகக்கூட்டில் முட்டையிடுவதற்கு குயில் கொத்து வாங்கும், சண்டை பிடிக்கும், அதே இடத்துல குயிலினுடைய குஞ்சுகள் கொல்லப்படும். உங்களுடைய கருத்தின் அடிப்படையாது ஈழத்தமிழர்களுடைய கடல் பகுதிகளுக்குள் இந்திய மீனவர்கள் வருகின்ற போது ஈழத்தமிழர்கள் அதனை பார்வையாளர்களாக பார்க்க வேண்டும். இல்லை, அதாவது ஈழத்தமிழருடைய கடற்பரப்புக்குள் இந்திய மீனவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால், அதாவது இந்த மீனவர் சங்கங்களுடைய கட்டுப்பாடுகள் இருக்கின்றன, அதை அவர்கள் மீற மாட்டார்கள். அதாவது சமூக கட்டுப்பாடு ஒன்று இருக்கிறது. அதாவது சட்டங்கள் வேறு, வரையப்பட்ட சட்டங்கள் வேறு, சமூக கட்டுப்பாடு ஒன்று இருக்கிறது. இன்றும் இந்திய கடல் எல்லையிலே குறிப்பிட்ட மாதங்களில், அதாவது மே மாதத்தில் அவர்கள் மீன்பிடிக்க செல்ல மாட்டார்கள். அதே மாதிரி செப்டம்பர்ல மீன்பிடிக்க அரபிய கடல் பக்கம் செல்ல மாட்டார்கள். அது அதாவது மீனவர்களுடைய சமூகம் சார்ந்த தடையாக வருகிறது. ஆகவே இதனை நாங்கள் அப்படித்தான் பார்க்க வேண்டும். சிலவற்றை சட்டம் போட்டு தடுத்து விட முடியாது. தமிழக மீனவர்களுக்கும் இலங்கை மீனவர்களுக்கும் வடமாகாண கடற்தொழிலாளர் சமாஜம் தானே இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கின்றது. எங்களை அவர்கள் பார்க்கிறார்கள் இல்லை, ரோலர் படகுகளில் மீன் உற்பத்தியை அள்ளி செல்லுகின்றார்கள் என்றுதானே வடமாகாண மீனவர் சங்கம் கூறுகின்றது. அதாவது இந்தியாவினுடைய மீனவர்களுடைய தொகைக்கும் அவருடைய கடல் வளத்துக்கும் அவர்களுடைய அந்த இயந்திர தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு முன்னே நாங்கள் சிறு தூசு. ஆகவே அவர்கள் எங்களுடைய கடலுக்குள் வரலாம். ஆகவே இதுதான் இந்த முட்டாள்தனமான கேள்விகளும் முட்டாள்தனமான விவாதங்களுமாக இருக்கும். என்னென்றால் அவர்களோடு நாங்கள் இருந்து பேச வேண்டும். நான் குறிப்பிடுவது என்னவென்றால், 2 கரையினுடைய மீனவ சமூகங்களுடைய ஒரு சமூக நீதி கோட்பாடுகள் இருக்கின்றன, சமூக சட்டங்கள் இருக்கின்றன. அதன் அடிப்படையில 2 சமூக சட்டங்களையும் ஒரு மேசையில் இருத்தி பேசினால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டு விடலாம். ஆனால் முறையா பேசுவது நீங்கள் கூறுவது என்று வடமாகாண தமிழரசு, அதாவது அரசு, நான் குறிப்பிடுவது அரசுகள் இந்த சார்பில் போய் நின்று கொண்டு இந்த யாழ்ரா அடிக்கிற கோஷ்டிகள் போய் கிடைச்சால் எப்படி தீர்வு